ஆல் ஆர் நத்திங். அது எப்படின்னா ஒன்று பாசிட்டிவாக இருப்பாங்க, இல்லையா டோட்டல் நெகட்டிவாக இருப்பாங்க. பயங்கர பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பர்சன் எப்படின்னா அவங்க வந்துட்டு பாசிட்டிவ் ப்ரீச்சிங் தான், வாயை திறந்தாலே பாசிட்டிவ் தான். ஆனால் எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் அவங்க லைஃப்பில் ஏதோ நெகட்டிவாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நாள் மோசம்டா, அப்போ காலையில் இருந்துச்சோன்னே மூஞ்சி முடிச்சிட்டேனா, காலையில் எழுந்திரிச்சோன்னே இது நடந்துச்சா, இன்றைக்கி நாளே போச்சு, இன்றைக்கி நாளே இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளிப் ஆகிடுவாங்க. டோட்டல் நத்திங். அவங்களுக்கு வந்து இந்த மிடில் மைண்டே இருக்காது, மிடில் திங்கிங், மிடில் கிரவுண்டடாகவே இருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் தான். ஒன்று ஹை வைப்ரேஷனில் இருக்கிறது, அப்படியே பாசிட்டிவ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷனலி எப்படி இருப்பாங்கன்னா பாசம் காமிச்சாலும் ஓவராக காட்டுறது, அதே வந்து கொட்டுறது. அப்படியே ஒரு வேளை வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்கன்னா பயங்கர லோ இதில் போயிட்டு திட்டுறது, எல்லாத்தையும் ஒதுக்குறது, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுலேயே என்ன சொல்கிறது, இந்த சென்டர் கிரவுண்டடாகவே இருக்க மாட்டாங்க, நடுநிலையில் நியூட்ரலாக இருக்க மாட்டாங்க. ஒன்று எக்ஸ்ட்ரீம், ஆல் ஆர் நத்திங், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ சில டைம் வந்து விழுந்து செய்வாங்க. சில பேர்லாம் நம்ம ஃபேமிலியிலே இருப்பாங்க, நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தப்பா உனக்கு இந்த பணம் வேணுமா, உனக்கு இது எடுத்துக்கோ அப்படின்னா திடீர்னு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுவாங்க. அந்த அதர் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. நான் இது கொடுக்க மாட்டேன், நான் ஏன் உனக்கு செய்யணும், இல்லை உடனே நீ பார்த்துக்கோ, உனக்கு இது பண்ணிக்கோ. ஆக்சுவலாக அது அவங்க ரியல் செல்ஃப் கிடையாது, பட் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியல. சம்திங் இன்சைடு வந்து ட்ரிகர் ஆகும்போது அவங்க அந்த மிடிலாக நியூட்ரலாக நின்றுலாம் யோசிக்கிற அளவுக்குலாம் அவங்க வந்து மைண்ட் இருக்காது. டக்குன்னு என்ன ஆகிடுவாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ தட்ஸ் வாட் தை பேட்டர்ன். இது எல்லாமே விக்டிம். நீங்கள் எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய கேட்டகரி இருக்குது. இந்த விக்டிம் மைண்ட் செட்னா நம்ம ரொம்ப ஒடுங்கி அடங்கி அப்படியே பாவப்பட்ட ஜீவன், அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க தான் விக்டிம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேர் இப்படியும் விக்டிமாக இருப்பாங்க. விக்டிமில் கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ அது ஷேட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இத்தனை பாயிண்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, டுவெல் ஆன் தேர் பாஸ்ட். அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பிடிச்சிக்குவாங்க. அதுதான் அவங்க ஹோல் லைஃப். அது கெட்டதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு அவ்வளோதான். அது அப்படியே ஒரு வட்டம் மாதிரி அதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு, என் லைஃப்பில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், சின்ன வயசில் நான் இதை போட்டு ஊறுகாய் போட்டு விற்றேன், நான் இந்த சட்டை தான் போட்டிருந்தேன், எனக்கெல்லாம் எல்லாம் இரவலாக தான் கொடுத்தாங்க, நான்லாம் வந்து ஓசையில் தான் வாங்கி சாப்பிட்டேன், உங்களுக்குலாம் இதெல்லாம் கிடைக்கிது, உங்களுக்குலாம் இது இப்படி இருக்குது, நீங்களாம் ரொம்ப லக்கி, நீங்கள் ஏன் அவங்க இப்போ முன்னேறிட்டாங்க. ஸோ பாஸ்ட்டை மறக்கணும் கிடையாது, ஆனால் அதுலேயே டுவெல் ஆகி அதை சுற்றி வரும்னு அவசியம் கிடையாது. ரைட், கஷ்டப்பட்டோம், அதுக்கப்புறம் முன்னேறணும், அதுக்கப்புறம் அதை விட ஒரு லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னு இருக்கப்போ கண்டிப்பாக நம்ம கஷ்டங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அதை டெய்லி வந்து அது ஒரு விஷயமா எடுத்து வச்சு பேசிக்கிட்டு சொல்லி ப்ரீச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளால் அந்த கட்டத்துலேருந்து வர முடியவே முடியாது. உங்களால் வர முடியல, அதை வந்து நீங்கள் ப்ரீச் பண்ணி ஏன் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? ஸோ இதுவும் ஒரு விக்டிம் மைண்ட் செட் தான். நீங்கள் அதில் மாட்டிட்டீங்க, நீங்கள் வந்து அதை விட்டு உங்களுக்கு வெளியே வரதுக்கு இஷ்டம் இல்லை. அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதில் இருக்கவங்க அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லவ் ஃபெயிலியர் கூட நம்ம சொல்லலாம். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு லவ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லவ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்காது. இதெல்லாம் தான் லிமிட்டிங் பிலீஃப். இந்த இடத்துலலாம் தான் உங்களுக்கு லேக் இருக்குது. லவ்வில் வந்துட்டு நான் ரொம்பவே அன்லக்கி, நான் கொடுக்குற லவ் எனக்கு கிடைச்சதே கிடையாது, எப்பயும் நான் ஒரு கிவராக தான் இருந்திருக்கேன், ஐம் நாட் அ டேக்கர், ஐம் நாட் அ ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசீவிங் சைடில் இருந்ததே இல்லை. அதை வந்துட்டு நீங்கள் வந்து க்ளோரிஃபை பண்ணாதீங்க. ஓகே, அது வந்து க்ளோரிஃபை பண்ண தான் அது வந்து பெரிய விஷயமா உங்களுக்குள்ளாரே அது வந்துட்டு ஒரு பெரிய